ஒருவர் ஜாதகத்தில் யோகம் இருந்தால் மட்டுமே இந்த சிவ ஆலயத்திற்கு செல்ல முடியும். பிரம்மா சாப விமர்சனம் அடைந்த அற்புத திருத்தலம். குழந்தை வரம் தரும் சக்தி வாய்ந்த சிவ ஆலயம். வணக்கம் விவேஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல விரிஞ்சிபுரம் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் மார்க்கபந்தீஸ்வரர் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த ஆலயம் எங்கு உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது. வேலூர் பைபாஸ் ரோட்ல இருந்து சேதுவலை ஜங்ஷன் வழியாக சென்றால் 12 கிலோமீட்டர் தூரத்தில் விரிஞ்சிபுரம் என்ற இடத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த ஆலயத்தோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க ரெமாகோல் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். இந்த ஆலயத்தில் மூலவராக சிவபெருமான் மார்க்கபந்தீஸ்வரர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். அம்மனின் பெயர் மரகதாம்பிகை. தலவிருசமாக பனைமரம் உள்ளது. தீர்த்தத்தின் பெயர் சிம்மர் தீர்த்தம். இந்த ஆலயம் 500 முதல் 1000 ஆண்டுகள் பழமையானது. இங்குள்ள மூலவர் சாய்ந்த கோலத்தில் சுயம்புமூர்த்தியாக உள்ளார். பங்குனி மாதத்தில் சூரியனின் கதிர்கள் இரவின் மீது விழுகின்றன. இக்கோயில் பிரகாரத்தில் உள்ள பனைமரம் இக்கோயிலின் தலவிருசமாகும். இது ஒரு வருடத்தில் கருப்பு பழங்களையும் அடுத்த வருடத்தில் வெள்ளை பழங்களையும் தரும் ஒரு விசித்திரமான குணத்தை கொண்டுள்ளது. கருவறைக்கு மேலே உள்ள ருத்ராச கூரையில் இக்கோயிலில் முக்கியத்துவம் அடங்கியுள்ளது. புகழ்பெற்ற வேத அறிஞரும் சிவபக்தருமான ஸ்ரீ அப்பையதீசரின் பிறந்த இடம் என்ற பெருமையும் விரிஞ்சிபுரம் பெற்றுள்ளது. படைப்பு கடவுளான பிரம்மா ஒருமுறை பொய் சொன்னதன் விளைவாக சாபத்தை அனுபவிக்க நேர்ந்தது. திருவண்ணாமலையில் சிவபெருமானின் தலையை அவரால் உண்மையில் காண முடியாத போதிலும் அந்த தோல்வியை ஒப்புக்கொள்ள மனமில்லாமல் சிவபெருமானின் தலையிலிருந்து விழுந்த தாளம்புவை எடுத்து அதுவே இறைவனின் தலையை கண்டதற்கான சான்று என்று கூறினார். சிவபெருமான் பிரம்மாவிற்கு தமது உண்மையான ரூபத்தில் தரிசனம் கொடுக்க விரும்பவில்லை. பிரம்மா சிவசர்மன் என்ற பெயருடைய ஒரு பூசாரிக்கு மகனாக பிறந்தார். அந்த பூசாரி இறந்த பிறகு அவர் தன் தந்தைக்கு பின் இறைவனுக்கு சேவை செய்ய தொடங்கினார். கோவிலில் சுவர்ண கணபதியை வழிபட்ட பிறகு சிவசர்மன் இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வந்தார். ஆனால் அவர் ஒரு சிறுவனாக இருந்ததால் இறைவனின் தலையை தொட முடியவில்லை. கருணை உள்ள இறைவன் அந்த சிறுவனுக்கு உதவ தன் தலையை தாழ்த்தி அவனது சேவையை பாராட்டினார். எனவே இறைவன் ஒரு தலைபட்சமாக காணப்படுகின்றார். அவர் மார்க்க பந்து ஈஸ்வரர். வாழ்க்கை பாதையில் நமக்கு வழிகாட்டும் ஒரு நிலையான உறவு என்ற பெயரில் அதே வடிவத்தில் அருள் பாலிக்கிறார். இங்குள்ள மூலவர் பிரம்மதேவன் இறைவனின் தலையை காண அருள் புரிந்ததை குறிக்கும் விதமாக ஈசானிய வடகிழக்கு திசையில் சற்றே சாய்ந்து உள்ளார். முன்னதாக பிரம்மதேவன் திருவண்ணாமலையில் இறைவனை தலையை கண்டதாக போய் கூறினார். அந்த தவறுக்கு பரிகாரம் தேடும் விதமாக அவர் இந்த கோவிலில் இறைவனை வழிபட்டார். பிரம்மதேவன் சிறுவனாக இவ்விடத்தில் வந்து பிரம்ம உபதேசம் மற்றும் சிவ தீசையுடன் உபநயனம் பெற்றார். விரிஞ்சிகன் என்ற சொல் பிரம்மதேவனை குறிக்கிறது. பிரம்மதேவன் இங்கு வழிபட்டதால் இவ்விடம் விரிஞ்சிபுரம் என அழைக்கப்படுகிறது. தனபாலன் என்ற பெயருடைய வணிகருக்கு துணையாக இறைவன் ஒரு முறை சென்றார். எனவே அவர் வழித்துணைநாதர் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகின்றார். கருவறை மேலே உள்ள கூரை ருத்ராச பந்தலாகும். இக்கோவில் தமிழ் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். வரலாற்றின்படி இந்த கோவில் 13ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது. இந்த கோவில் குழந்தை வரம் வேண்டி செய்யப்படும் பிரார்த்தனைக்கு பெயர் பெற்றது. பாலாறு ஆற்றில் முதல் முறை நீராடி பின்னர் பிரம்மா மற்றும் சிம்ம தீர்த்தங்களில் நீராடி தெய்வத்தை சுற்றி வந்தால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது பக்தர்களில் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். மக்கள் சரியான நேரத்தில் திருமணம் நடக்கவும் பிரார்த்தனை செய்கிறார்கள். குடும்பத்தையோ அல்லது தனிநபரையோ பிடித்துள்ள சூனியத்தின் விளைவுகளிலிருந்து விமோசனம் பெறவும் பக்தர்கள் இக்கோயிலுக்கு செல்கின்றனர். பக்தர்கள் நல்லெண்ணெய், மஞ்சள், சோளமாவு, பால், தயிர், பழங்கள், கரும்பு சாறு, தேன், சந்தனம், ரோஜா நீர் மற்றும் புனித சாம்பல் ஆகியவற்றை கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்கின்றனர். மேலும் அவர்கள் மஞ்சள் தூள் கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்து இறைவனுக்கு புடவைகளையும் வேட்டிகளையும் சமர்ப்பிக்கின்றனர். கார்த்திகை மாதத்தில் பக்தர்களுக்கு உணவு அளிப்பதற்கும் தங்கு கொண்டு அபிஷேகம் செய்வதற்கும் அவர்கள் ஏற்பாடு செய்கின்றனர். பங்குனி மாதத்தில் கொடியேற்றம் மற்றும் தீர்த்தவாரியுடன் நடைபெறும் 10 நாள் பிரம்மோற்சவத்தின் பொழுது மூலவர் பல்வேறு வாகனங்களில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகிறார். இப்பொழுது இந்த ஆலயத்தோட அமைப்பை பத்தி பார்க்கலாம். இந்த கோவில் கோபுரம் 110 அடி உயரமும் 7 அடுக்குகளும் கிழக்கு நோக்கி அமைப்பு கொண்ட ராஜகோபுரம் நம்மை முதலில் வரவேற்கிறது. இக்கோவிலில் 5 பிரகாரங்கள் உள்ளன. மேலும் இக்கோவில் அதன் பிரம்மாண்டமான மற்றும் அழகான பிரகார சுவர்களுக்கு புகழ் பெற்றது. திருவாரூர் தேர் அழகு, விரிஞ்சிபுரம் மதில் அழகு என்ற பழமொழிக்கு மிகவும் பிரபலமானது. கோவில் சுவர்கள், ராஜகோபுரம் மற்றும் பெரிய மாட வீதிகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு அழகான காட்சியை அளிக்கின்றது. கோயிலுக்குள் நுழைந்தவுடன் நாம் முதலில் ஒரு மண்டபத்தை காணலாம். இதில் கொடிமரம், பலிபீடம் மற்றும் நந்தி ஆகியவை அமைந்துள்ளன. ஒரு அரிய காட்சியாக இக்கோவிலில் 2 கொடிமரங்கள் உள்ளன. ஒன்று மூலஸ்தானத்திற்கும் மற்றொன்று அம்மன் சன்னதிற்கும்
பிரகாரத்திற்கும் அமைந்துள்ளது. வெளிப்பிரகாரத்தில் நாம் காலடி எடுத்து வைக்கும் பொழுது முதலில் கண்ணில் படுவது ஒரு சிறிய சக்தி மண்டபமும் 14 தூண்கள் கொண்ட மண்டபமும் காணலாம். அவற்றுக்கு அருகில் சிங்கமுக சிற்ப நுழைவாயிலுடனும் உள்ளே படிக்கட்டுகளுடனும் கூடிய சிம்ம தீர்த்த கிணறு உள்ளது. அந்த சிம்ம தீர்த்தத்தில் மக்கள் நீராடி வேண்டிக் கொள்கிறார்கள். கோயில் 2 பக்கங்களிலும் ராஜகோபுர நுழைவாயில்கள் உள்ளன. ஆனால் மற்ற 2 பக்கங்களில் கோயில் சுவரிலே சிறிய ராஜகோபுரங்கள் அமைந்துள்ளன. வெளிப்பிரகாரத்தின் 3 மூலைகளிலும் மிகப்பெரிய மண்டபங்கள் உள்ளன. 2 மூலைகளிலும் 2 கல்யாண மண்டபங்களும் 3வது மூலையில் மற்றொரு மண்டபமும் அமைந்துள்ளது. அனைத்து மண்டபங்களிலும் பிரம்மாண்டமான தூண்களும் உள்ளார்ந்த நேர்த்தியுடனும் கலைநயத்துடனும் செதுக்கப்பட்ட சிற்பங்களும் உள்ளன. வடமேற்கு மூலையில் 1008 மகாலிங்க சன்னதி அமைந்துள்ளது. ஒரே மகாலிங்கத்தில் 1008 சிறிய லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. அதேபோல் வடகிழக்கு நடுப்பிரகாரத்தில் 108 மகாலிங்க சன்னதி ஒன்று உள்ளது. 1008 மகாலிங்க சன்னதி அருகே 2வது கல்யாண மண்டபம் மூலையில் அமைந்துள்ளது. கல்யாண மண்டபத்தில் அருகில் காலம் காட்டும் கல் எனப்படும் ஒரு கல் அமைந்துள்ளது. ஒரு காலத்தில் இந்த கல் அது நிழலை கொண்டு பகலில் நேரத்தை அறிய பயன்பட்டுள்ளது. இந்த காலம் காட்டும் கல் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் நம்ம காண முடியும். வடக்கு பிரகார சுவர் முழுவதும் ஒரு நீண்ட அலங்கார மண்டபம் அமைந்துள்ளது. தெற்கு பிரகாரம் போலவே கோவிலில் வடக்கு பக்கம் சுவரிலும் ஒரு சிறிய ராஜகோபுரம் அமைந்துள்ளது. கோஷ தெய்வத்தின் சிலைகள் உண்மையிலேயே அற்புதமாக இந்த ஆலயத்தில் உள்ளன. வடமேற்கு மூலையில் யுக லிங்கங்கள் எனப்படும் ஒரு தொகுதி லிங்கமும் பஞ்சமுக சதாசிவ லிங்கம் மற்றும் காரைக்கால் அம்மையார் சிலைகளும் உள்ளன. வடக்கு பக்க நடு பிரகாரத்தில் இருந்து அம்மன் சன்னதிக்குள் நுழையலாம். மார்க்கமதீஸ்வரரும் அம்பாலும் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளன. அம்பாள் சன்னதியிலும் ஒரு உள்பிரகாரம் உள்ளது. மண்டபங்களில் உள்ள சிற்பங்கள் மிகவும் அற்புதமாக செதுக்கப்பட்டுள்ளது. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். குழந்தை வரம் அருளும் இந்த அற்புதமான சிவ ஆலயத்தை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் நம சிவாயே. நன்றி, வணக்கம்.